வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கோயம்பேடு தனியார் பேருந்து முனையத்திலிருந்து பேருந்துகளை இயக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து இன்று இரவு முதல் கோயம்பேட்டிலிருந்து தனியார் பேருந்துகள் இயக்கப்படும் என்று பேருந்து உரிமையாளர்கள் கூறியுள்ளனர். தமிழ்நாட்டு மீனவர்கள் விவகாரம் குறித்து விவாதிக்க மறுத்ததால் மக்களவையில் இருந்து திமுக உள்ளிட்ட தமிழ்நாடு உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி வரை ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த கருத்து தெரிவிக்க அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வருகின்ற 12ஆம் தேதி விசிகவுடன் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்ட 2ஆம் கட்ட பணிகளுக்கு ஒன்றிய அரசு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை செம்மொழி பூங்காவில் 10 நாட்களுக்கு நடைபெறும் மலர் கண்காட்சியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். 1768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்விற்கு வருகின்ற பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் மார்ச் 15ஆம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். பிரதமர் மோடியின் அரசு இந்திய பொருளாதாரத்தை சிக்கலில் இருந்து மீட்டது என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மேட்டூர் அணையிலிருந்து இன்று வரை நீர் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. போலி பில் பட்டியல் தயாரித்து தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தினால் வணிகர்களின் GST பதிவு முடக்கப்படும் என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க 475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான வாக்காளர்களின் எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடு முழுவதும் 96 கோடியே 88 லட்சம் பேர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் வருகின்ற 11ஆம் தேதி சென்னை வருகை தர உள்ளார். கியூட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர்கள் நரசிம்மராவ், சரண் சிங், விஞ்ஞானி MS சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் JP நட்டா அவர்கள் ஊர்வலம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி அவர்கள் சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது வட்டாட்சியரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நேற்று நேரில் ஆஜரானார். நாடாளுமன்ற தேர்தல் மார்ச் முதல் அல்லது 2வது வாரத்தில் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு ஒதுக்கும் நிதிகளில் தமிழகம் புறக்கணிக்கப்படுவதாக கூறும் எதிர்க்கட்சிகளின் அறிக்கைகள் தவறானது என்று மக்களவையில் OP ரவீந்திரநாத் அவர்கள் தெரிவித்துள்ளார். கொடநாடு வழக்கு விசாரணை வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உதகை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் மகளிர் தொழில் முனைவோருக்கு இன்று சிறப்பு தொழில் முனைவோர் திட்ட முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 33 மாத ஆட்சி காலத்தில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக 8,65,000 கோடி முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் இதன் மூலம் ஏறத்தாழ 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. 11 கோடியே 48 லட்சம் பான் கார்டுகள் ஆதாருடன் இணைக்கப்படவில்லை என்று மக்களவையில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக விசிக இடையே வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 46,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.